ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது சைன் ஆஃப் சைன் ஆஃப் சம்ஸ். அதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது 2 நம்பர் வித் டிஃபரண்ட் சைன்ஸ் இருந்தா ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் நம்ம. பேசிக்கா. ஸோ சைன் ஆஃப் சம்ஸ் இதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லைட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் நான் லாஸ்ட் கிளாஸ்ல. அது வேணா பார்க்கலனா பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது ஃபர்தர் ப்ராக்டிஸ் இன் ஆடிங் நெகட்டிவ் நம்பர்ஸ். பேசிக்காக நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அவ்வளோதான். ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணுறோம்னா லைக் எப்படி வியூ பண்ணணும்னா இதெல்லாம் லைக் 0 ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வியூ எடுத்துக்கிட்டு 9 யூனிட்ஸ் முன்னாடி போகிறேன், 7 யூனிட்ஸ் பின்னாடி வரேன். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 2ல் வந்து முடியும். ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ பேசிக்காக நீங்கள் டிஸ்டன்ஸ் அதாவது அடிஷன் வந்து ஆரோ அடிஷன் நினச்சிக்கணும். ஆரோ அடிஷன் வியூ அடிஷன் ஆஸ் ஆரோ அடிஷன் ஆஸ் ஆரோ அடிஷன் இப்படி வியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி கேன்சல் ஆகுதுன்னு தெரியும். இப்போ ஒரு ஏரோ ரைட்டில் போய் இன்னொரு ஏரோ லெஃப்ட்டில் போகுதுன்னா இந்த எப்படி கேன்சல் ஆகுதுன்னு தெரியும். இவ்வளோதான் நம்ம போயிருக்கோம்னு அர்த்தம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் என் ஆன்சரை பார்க்கணும். நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணலான்னு கற்றுக்கலாம். நான் ஏதாவது அப்ரோச் மொக்கையாக பண்ணால் நீங்கள் கொஞ்சம் கெத்தான அப்ரோச் கூட பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் எப்போதுமே நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பண்ணணும். -4 + -4 -4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -5க்கு ஒரு யூனிட் ரைட்டில் இருக்கு. -4 + -4 1 2 3 4 -4 -8ல இருக்கும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் -4 யூனிட்ஸ் ரைட்டு, 0லேருந்து 4 யூனிட்ஸ் லெஃப்ட்டு, 0லேருந்து 4 யூனிட்ஸ் மறுபடியும் லெஃப்ட். ஸோ 2 லெஃப்ட் -8 2 0 இங்கே இருக்கு. அதில் 4 யூனிட்ஸ் லெஃப்ட், இன்னொரு 4 யூனிட்ஸ் லெஃப்ட். ஃபிக்ஸிக்காக -8ல் போய் முடியும். -8ல் போய் முட்டுறோம். -2 + 3 -2 எங்கே இருக்குது? 0லேருந்து 2 யூனிட் லெஃப்ட், -2 + 3 + 3னா பார்த்தாலே தெரியுது இந்த ஏரோ பெருசுன்னு. ஸோ நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன் சைனு பாசிட்டிவ் தான். ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின் -8 + 3 -8 இங்கே இருக்கு. -10க்கு பக்கத்தில் இருக்கும். -8 -8னா 0லேருந்து இவ்வளோ தூரம் 8 யூனிட் லெஃப்ட்டு, 3 யூனிட்ஸ் ரைட்டு. ஸோ 5ல் போய் முடியும். ஆன்சர் -5. அடுத்த கொஸ்டின் நான் ஃபாஸ்ட்டாக போனாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் என் ஆன்சர் செக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கும். வெறும்னா நான் பண்ணுறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காது. ஸோ -3 எங்கே இருக்குது? இந்த கொஷினில் -3 -3 கொடுத்துருக்கான். ரெண்டுமே லெஃப்ட்டுன்னு வரும். -3 3 யூனிட்ஸ் லெஃப்ட்டு, இன்னொரு 3 யூனிட்ஸ் மறுபடியும் லெஃப்ட்டு. ஸோ -6ல் போய் முட்டுறோம். முடியுது. -6. ஓகே. அடுத்த கொஷின் 7 + -5 7 எங்கே இருக்குது? 5லேருந்து 2 யூனிட் தள்ளி 7. இங்கேருந்து லைக் 5 யூனிட்ஸ் பின்னாடி போகணும். 5 யூனிட்ஸ் பின்னாடி போனால் இங்கே வந்து முடியும். ஸோ 7 5 ஸோ 7 யூனிட் முன்னாடி போகிறோம், 5 யூனிட் பின்னாடி வரோம். பேசிக்காக 7 யூனிட் ரைட் போகிறோம், 5 யூனிட் லெஃப்ட் போகிறோம். ஸோ ஆன்சர் 2. 2ல் வந்து முடியும். இதுதான் வந்து முடியும். சரி. அடுத்த கொஸ்டின் -4 -2 -4 எங்கே இருக்குது? -5க்கு ஒரு யூனிட் ரைட்டில் இருக்குது. -4 இங்கேருந்து மறுபடியும் 2 யூனிட் லெஃப்ட் போகணும். -2 பேசிக்காக ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 4 யூனிட்ஸ் ரைட் போகிறேன், 4 யூனிட் லெஃப்ட் போகிறேன். சாரி 4 யூனிட்ஸ் லெஃப்ட் போகிறேன். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் 2 யூனிட் லெஃப்ட் போகிறேன். ஸோ -6ல் போய் முடியும். ஆன்சர் -6. அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 6 7 கொஷினும் போட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே.